இது தந்திக்கு நின்று வரவேற்பது பிரியவதனா. 2026 சட்டமன்ற தேர்தல்தான் அடுத்த இலக்கு என திமுக முப்பெரும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. டெல்லி முதல்வராக அதிஷி தேர்வு என பரபரப்புகள் நிறைந்த நாள் இன்று. சென்னையில் இன்று நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் அடுத்த இலக்கு என தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை நந்தனத்தில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அருகே விழா மேடையில் அமர்ந்து AI தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வாழ்த்துரை வழங்கினார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உரை தொடங்கியதும் திமுக தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உலகத்தை ஓங்கி ஒழிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு க ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. தொடர்ந்து கோவையைச் சேர்ந்த பாப்பம்மாள் பாட்டிக்கு பெரியார் விருது, மிசா ராமநாதனுக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவில் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்கம் திமுக எனவும், நூற்றாண்டு கொண்டாட்டத்திலும் திமுக ஆட்சி இருக்கும் எனவும் தெரிவித்தார். இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்ல. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாகவும் யாரும் இருந்துடக்கூடாது. நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக நூற்றாண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். மேலும் இந்த விழாவில் கட்சியில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு கலைஞர் அறக்கட்டளை சார்பாக 1 லட்சம் ரூபாய்க்கான பொற்கிழி மற்றும் சான்றிதழ்களை திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்கினார். செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போதும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் என்றும், எல்லா அதிகாரமும் கொண்டவையாக மாநில அரசு இருக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரும் முயற்சியை திமுக மேற்கொள்ளும் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் பெறாத ஒரு வரலாற்று வெற்றியை திமுக பெற வேண்டும் என்றும் திமுக முப்பெரும் விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். பிரியா. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். டெல்லி முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார். இதனையடுத்து புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான ஆம் ஆத்மி கட்சியின் MLA-க்கள் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற குழு தலைவராக தற்போதைய அமைச்சர் அதிஷி பெயரை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிந்தார். இதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக ஆதரவளித்ததை அடுத்து டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டார். கெஜ்ரிவால் அமைச்சரவையில் அதிஷி 14 இலாக்காக்களை கையாண்டதோடு கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா சிறையில் இருந்தபோது ஆட்சியையும் அரசாங்கத்தையும் கவனித்து வந்தவர். இதோடு சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித்திற்கு அடுத்தபடியாக டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை அதிஷி பெற்றுள்ளார். தன் மீது அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்துள்ள நம்பிக்கை மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவரது ராஜினாமா முடிவு வருத்தத்தை தருவதாக அதிஷி குறிப்பிட்டார். நான் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவர். மற்ற கட்சியில இருந்திருந்தா தேர்தலில் போட்டியிட கூட வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆனால் கெஜ்ரிவால் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை MLA வாக்கியிருக்காரு. அப்புறம் அமைச்சராக்கி இப்போ முதலமைச்சராக்கிட்டாரு. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் வழங்கினார். ராஜா, டெல்லி முதலமைச்சராக அதிஷி எப்போது பதவியேற்கிறார்? சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுமா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க.
டெல்லியின் புதிய முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில அமைச்சர் அதிஷி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அமைச்சரவை மாற்றம் ஓரிரு நாட்கள் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வரை அவரே முதல்வராக தொடர்வார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லி சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் செப்டம்பர் 26, 27 தேதி நடைபெற இருக்கிறது. இதில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கு 62 எம்எல்ஏக்கள் பலம் இருப்பதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் எதிரொலியாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே திராவிட கட்சி சாயலில் தமிழகத்தில் மற்றொரு கட்சி தேவையில்லை என தமிழக வெற்றிக் கழகத்தை தமிழிசை சவுந்தரராஜன் இன்று விமர்சித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் உருவச் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மரியாதை செலுத்தினார். சேலத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சென்னையில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் மரியாதை செலுத்தினர். பெரியார் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விஜய் திராவிட மாதிரி போன்று பேசுவதாக கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திராவிட கட்சி சாயலில் தமிழகத்தில் மற்றொரு கட்சி தேவையில்லை என விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. மதுரையில் பெண்கள் விடுதி தீ விபத்தில் படுகாயமடைந்த விடுதி மேலாளர் புஷ்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் இந்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ஆட்சியில் பங்கு குறித்த திருமாவளவன் கோரிக்கையில் தவறில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் சொல்வது ஒன்றும் தவறல்ல. இருக்கின்ற கட்சிகள் எல்லோருக்குமே, ஏன் நம்மளுடைய சீமான் அவர்களுக்கும் கூட அந்த ஆசை இருக்கின்றது. அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள சசிகலா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சரிவராது என திருமாவளவன் விவகாரத்தில் கருத்து கூறியுள்ளார். ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிச்சயமா அது நடக்கும். அம்மாவோட ஆட்சியை கொண்டு வருவோம். ஆட்சி சாத்தியமா? தமிழகத்தில் அது சரியா வராது. மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் எதிரொலியாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மேலும் சில அலுவலர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சங்கரன். நெல்லை அருகே டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிய தகவல்கள் இவை. எதிர்பார்க்காத நிமிடம் பல கனவுகளை சுமந்து சென்ற அந்த பிஞ்சு மனங்கள் விபத்தில் சிக்கி சடலமாய் சாலையில் கிடந்த புகைப்படங்கள் பார்ப்போர் நெஞ்சை பதைவதைக்க வைத்துள்ளது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் ராஜபதி கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். தனது 17 வயது மகள் மாரீஸ்வரி, 7 வயது மகள் சமீரா மற்றும் மாமியார் ஆண்டாள் என மூவருடன் வண்ணாரப்பேட்டை நோக்கி கண்ணன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். தச்சநல்லூர் உலகம்மன் கோயில் அருகே சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் கிடங்கிற்கு டீசல் ஏற்ற சென்ற டேங்கர் லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் 4வரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தை நேரில் பார்த்த மகேஷ் கூறுகையில், 2 பேரும் ஒரு சின்ன குழந்தையும் ஒரு சின்ன பையன் வரும். அவருக்கு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. சாலையில் விரிவாக்கத்தை சீக்கிரம் முடிக்கணும். இந்த லாரிகள் போகக்கூடாத ரூல்ஸ் இருக்கிறத அது சரியாக கடைப்பிடிச்சா இந்த மாதிரி விபத்துகள் நடக்காதுன்னு எங்களோட கோரிக்கை உள்ளது.
சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த நெல்லை மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா அந்த பகுதியில் இனி விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். மேலும் அதிக விபத்து நடக்கும் பகுதிகளாக 27 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்தார். சிட்டி ஃபுல்லாக ஒரு 27 ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஹாட்ஸ்பாட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷரு, லாங் டேர்ம் மெஷர் இது என்னென்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டு இருக்கோம். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அந்த டேங்கர் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் டேங்கர் லாரி ஓட்டுநர் கணேசனும் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தங்கும் விடுதி பார்க்கிங்கில் முதியவர் உறங்கிய போது அவர் மீது கார் ஏறி இறங்கியதில் உயிரிழந்துள்ளார். பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதை ஒட்டி இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் இன்று தீவிரமாக நடைபெற்றன. தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலர் அவருக்கு இன்று வாழ்த்து தெரிவித்தனர். நடப்பு ஆட்சி காலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வரும் நாட்களிலேயே வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்படும். நடப்பு ஆட்சி காலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். மணிப்பூர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கப்படுகிறது. கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு குரங்கம்மை நோய் அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது. அவர் ஒரு வாரத்திற்கு முன்புதான் துபாயிலிருந்து நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கின் விசாரணை நேரலை செய்யப்படுவதை நிறுத்த மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்கில் ஆஜராகும் வழக்கறிஞர்களை மிரட்ட முடியாது என்று தெரிவித்துள்ளது. இரவு பணியை செய்வதை தவிர்க்குமாறு பெண் மருத்துவர்களுக்கு மேற்கு வங்க அரசு உத்தரவிட முடியாது என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் பாதுகாப்பை கருதி இரவு பணியை தவிர்க்குமாறு அறிவித்த மேற்கு வங்க அரசின் உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கொல்லப்பட்ட பெண் மருத்துவர் பெயரை நீக்குமாறு விக்கிபீடியா நிறுவனத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய துணை ராணுவ படையினர், ஜம்மு காஷ்மீர் ஆயுதப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதலை நிகழ்த்தி வருவதால் பாதுகாப்பு படையினர் முழு உஷார் நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். லால் சலாம் படத்தில் தொலைந்து போனதாக கூறப்பட்ட ஹார்ட் டிஸ்க் காட்சிகள் மீண்டும் கிடைத்ததாக இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியுள்ளது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தான் எடுக்க நினைத்த முழு திரைப்படம் விரைவில் OTTயில் வெளியாகும் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். ரஜினிகாந்த் கௌரவ தோற்றத்தில் நடித்து மிகுந்த எதிர்பார்ப்போடு திரையரங்கில் ரிலீஸான திரைப்படம் லால் சலாம். கிரிக்கெட்டை மையமாக வைத்து விஷ்ணு விஷால், விக்னாத் நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரஜினிகாந்த். இந்த படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்றதோடு வசூலிலும் சறுக்கியது. படம் குறித்து பேசியிருந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 21 நாட்கள் ஷூட்டிங் காட்சிகளை கொண்ட ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போனதாகவும் இதனால் நினைத்தபடி படத்தை எடுக்க முடியவில்லை எனவும் கூறியிருந்தார். படம் எதிர்மறை விமர்சனங்களை பெற்றதால் ஐஸ்வர்யாவின் இந்த கருத்து இணையத்தில் கடும் விமர்சனத்திற்குள்ளானது. இந்த சூழலில் தொலைந்து போன சில காட்சிகளை மீட்டு படத்தில் சேர்த்துள்ளதாகவும் இதனால் தியேட்டரில் வெளியான படத்தோடு முற்றிலும் மாறுபட்ட வெர்ஷனாக விரைவில் நெட்ஃபிளிக்ஸில் லால் சலாம் படம் வெளியாகும் எனவும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். இதுதான் தான் எடுக்க நினைத்த படம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொலைந்து போன ஹார்ட் டிஸ்க் கிடைத்து விட்டதாக மகிழ்ந்துள்ள ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தின் புதிய வெர்ஷன் மூலம் ரசிகர்களை மகிழ்விப்பாரா என்ற கேள்விக்கு விரைவில் பதில் கிடைக்கும். நிபா வைரஸ் பாதிப்பால் கேரளாவில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் கல்லூரி மாணவர் அண்மையில் உயிரிழந்தார். 2018 முதல் தற்போது வரை கேரளாவில் நிபா வைரஸால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் நிபா வைரஸ் பரவலை தடுக்க மலப்புரம் மாவட்டத்தில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள கேரள எல்லைகளில்
24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியில் இந்திய அணி 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றதைத் தொடர்ந்து ஆசிய சாம்பியனாக இந்திய அணி உருவெடுத்துள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்தின. பலம் வாய்ந்த இந்திய அணியை சமாளிக்க தொடக்க முதலே சீன அணியினர் தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 3 கால் பகுதிகளில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் கடைசி கால் பகுதியில் இந்திய வீரர் ஜுக்ராஜ் சிங் கோல் அடித்து முன்னிலை கொடுத்தார். கடைசியில் இந்த கோலே வெற்றி கோலாக அமைந்தது. இதன் மூலம் 1-0 என்ற கணக்கில் சீனாவை வீழ்த்திய இந்திய அணி 5வது முறையாக ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியை வென்று சாதனை படைத்தது. இதனிடையே இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்கும் நிலையில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை முன்னிட்டு இன்று செய்தியாளர்களை சந்தித்த ரோஹித் சர்மா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடைபெறுவதால் அனைத்து போட்டிகளுமே முக்கியம் எனவும் வங்கதேச தொடரில் வெற்றி பெறுவது அவசியம் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்திய அணியின் சிறந்த வீரர்கள் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவது சாத்தியமற்றது என ரோஹித் சர்மா குறிப்பிட்டார். இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.